நம்ம இன்னைக்கு உடனடியாக செய்யக்கூடிய அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை பிரசாதத்துக்கு கூட செய்யலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட இதை செஞ்சுக்கலாம். ஓகே, இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி 2-3 பீசஸாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் சேர்க்குறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும் அப்பம். இது கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயே எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா டைரெக்டாக அப்படியே சேர்க்கக்கூடாது. வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க வெல்லத்தில் மண் தூசி இல்லை, அதனால் நான் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்செடுத்த வெல்லம் வாழைப்பழம் விழுது இருக்குல்ல, அதை இது போல் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கூடவே மிக்ஸி ஜாரை லேசாக அலம்பிட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு தான் சேர்க்கணும். வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடை மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் குறைவான தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு கலந்துக்கணும். ஒரு விஸ்கு இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறைவான தண்ணி சேர்த்து தான் கலந்துக்கணும். ஸ்டார்டிங்கில் நம்ம அதிகம் தண்ணி சேர்த்துட்டோன்னா பணியார மாவு ரொம்ப தண்ணியாயிரும். மாவு கரைச்சதுக்கப்புறமா ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம பணியாரம் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், அப்போ ரொம்ப ருசியாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். தேங்காய் நீங்கள் பச்சையாக கூட சேர்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி நெய்யில் வதக்கிட்டு சேர்க்கும்போது அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை விட அதிகமாக திக்காவோ தண்ணியாவோ இருக்கக்கூடாது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. பணியாரம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம மாவு கரைச்சிட்டு பணியாரம் செய்ய வேண்டியதான். பேக்கிங் சோடா மாவோட எல்லா பகுதியிலையும் படணும், அந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு பணியாரம் பேன் சூடுபடுத்திக்கோங்க. பேனில் 1/2 குழி அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய், 2ல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நெய் யூஸ் பண்ணலன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், அது ஒரு வித டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பணியாரக்கல் நல்லா சூடாக இருக்குது. நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ 3/4 குழி அளவுக்கு மட்டும் மாவு நிரப்பிக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி. இதே போல் இதற்கு எல்லா குழியிலையும் மாவு நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 2 பக்கம் திருப்பி விட்டு முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது மூடி போட்டு மூடணும்னு அவசியம் இல்லை, ஓப்பன்லேயே நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2வது பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ சாஃப்டாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பணியாரம் செஞ்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பணியாரம் சூடாக சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஆறுனக்கப்புறமா அது ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தான் வெளியில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க.
ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதே போல் பணியாரத்தோட கலர் நல்ல டார்க் ஷேடில் வரணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தோட கலர் நல்லா டார்க்காக இருக்கணும். அப்போ தான் நல்லா டார்க் கலரில் இருக்க பணியாரம் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற வெல்லத்தை பொறுத்து தான் பணியாரத்தோட கலர் அமையும். ஓகே, இப்போ எல்லா பணியாரமும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லா பணியாரமும் நம்ம செஞ்சு முடித்தாச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் அளவுகள் மாறாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக நீங்கள் இதை ஃபெஸ்டிவல் சீசனில் பிரசாதத்துக்கு கூட பண்ணலாம். பிரசாதம் செய்ய மறந்துட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் இந்த பணியாரம் செஞ்சுட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டும் இதோடைய கலரும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.